ரயில்பெட்டி தாட்ஸ் ராகவியின் அன்பு வணக்கங்கள். என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் எந்த ரயில்பெட்டி தாட் பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா எனக்கு ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபா ஏதோ எழுதிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எழுதும்போது தான் தோணுது, என்னமோ தெரியல ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ பென் எடுத்து எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆமால்ல, யோசிச்சு பார்த்தா, நம்ம எல்லாம் இத்தன பேர் நெறைய பேர் இப்பலாம் வந்து லேப்டாப்ல டைப் பண்ணிடுறோம். ஐபேட்ல அப்படியே எழுதிடுறோம். இல்ல பென்சில், ஆப்பிள் பென்சிலோ சம்திங் இல்ல பேட்ல டைரக்ட்டா டைப் பண்ணிடுறோம். அந்த மாரி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டோமா, எனக்கு என்னமோ பென்னு வாங்கி எழுதுறதே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு வர வர. ஸோ ஃபோன்லயும் டைப் பண்றோம், டெக்ஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி ரொம்ப காமனா போனதுனால, இந்த எழுதுற விஷயம் வந்து ரொம்ப ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்க தந்தது. "என்னடா இது இப்படி இருக்கக்கூடாது, தப்பாச்சே!" அப்படின்ற மாரி தோணுச்சா. ஸோ இந்த ரைட்டிங், ரைட்டிங் எப்படி வந்தது? எதனால வந்தது? அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கா இருக்கே! நம்ம ஏன் இத பத்தி பேசக்கூடாது? அப்படின்னு தோணுச்சா? நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட ரயில்பெட்டி தாட்ஸ் பயணங்கள்ல முன்னாடி நம்ம எத பத்தி யோசிச்சோம்னா, எப்படி இந்த பேசுறது, கம்யூனிகேஷன்லாம் எப்படி வந்திருக்கும்? எதற்காக வந்திருக்கும்? அப்படிலாம் நம்ம ஹண்டர் கேதரிங் டைம்லேருந்து யோசிச்சோம்ல. இப்ப இதுக்கும் அது மாதிரி ரிலேஷன் இருக்குமா? அப்படின்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, சரி வாங்க நம்மளுக்கு இந்த ரிசர்ச் தானே. அப்ப இப்ப நம்ம ரிசர்ச்ச எல்லாம் ஈஸியாக்கிர்றது வேல. அந்த சாட் ஐ மீன் ஏஐ நெறைய டூல்ஸ் இருக்கு. அதனால வச்சு தேடுவோமே அப்படின்னு, நான் இப்போ ஒரு ரீசென்ட்டா சமீப காலமா ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். அதுலேருந்து எனக்கு இது வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு தாட் தான் இந்த ரைட்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னு. ஸோ எப்படின்னா, இப்ப நம்ம எப்பவுமே நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து ஹண்டர் கேதரிங் டைம்லேருந்து. இப்ப என்னன்னா எவல்யூஷன் நடந்ததா? அதாவது ஆரம்பத்துல இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் வந்திருக்கும் கரெக்ட்டா? அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மனுஷங்கள் வந்திருப்பாங்க. அப்ப நம்ம இப்ப இருக்க சொசைட்டி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு 3 ரெவல்யூஷன்ஸ் சொல்றாங்க மெயினா. காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அதாவது மனுஷங்க எப்படி குரங்குலேருந்து உருவாக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு எவல்யூஷன் அது. அது வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து குரங்கா இருந்தோம், அப்புறம் ஒரு குரூப்பா ஆனோம், அப்புறம் மனுஷங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இன்ஹெல்பட் நம்ம பிரெயின் வந்து எப்படி ஃபங்ஷனஸ் பண்ணுது அப்படின்றது காக்னிட்டிவ் ரெவல்யூஷன். 2வது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன். அப்பதான் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஓகே, நம்ம இப்ப இருக்கோம். அதாவது எப்படின்னா, இது கதையா சொல்லணும்னா, ஆரம்பத்துல ஆஃப்ரிக்கா கண்டத்துல இந்த மாதிரி நெறைய குரங்குகள் இருந்தது. அப்ப வாங்க ஏதாவது தேடி நம்ம வேற லேண்ட் தேடி போகும்போது அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நெறைய பேர் அப்படியே நெறைய குரங்குகள் அப்படியே பிரிஞ்சு, பிரிஞ்சு, பிரிஞ்சு சில பேர் வந்து நார்தர்ன் யூரோப்பன், சில பேர் வந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, சில பேர் வந்து ஜப்பான், அந்த மாதிரி குரங்குகள் போயிட்டு அது ஒரு விதவிதமான இன்ஹாபிட்டன்ஸா வந்துட்டோம். அப்படி பிரிஞ்சு அவங்க அந்த அந்த ஊருக்கு ஏத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்விரான்மென்ட், வெதர் கண்டிஷன் இதுக்கு ஏத்த மாதிரி நம்மள எப்படி பார்த்துக்கொள்றது, நம்மள எப்படி சேஃப்கார்ட் பண்றது ஃப்ரம் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் கெலாமிட்டீஸ் அப்படின்றதுக்காக நம்மளோட பாடிய தயாரிக்க ஆரம்பிச்சோம். அதனால தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வெவ்வேறு நாட்டு மக்கள் வேற மாரி இருக்காங்கல்ல, அது அப்படிதான் எவால்வ் ஆனது. ஸோ அங்க போய் தங்கியாச்சா, தங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்ப இங்க ஏதாவது பார்க்கணும்ல, இருக்கிற இடத்துலயே ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஒரு ஃபார் அ லாங் டைம் பீரியட் ஆஃப் டைம் வந்து சும்மா இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சாப்பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம கண்ட கா பார்க்குறதெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்குன்னு ஆனா அ நெறைய மக்கள் ஆயிட்டே வராங்க. ஸோ எப்படி எல்லாத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்றதுன்னா, அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் வந்தது. கடைசியா இருக்கிற 3வது ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். இப்ப என்னன்னா இது அதாவது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துறது. எப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல முன்னாடி ஒரு ரீஜனுக்கு ஏத்த மாரி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பியூரோக்ரசி அப்படிதான் வருது. அரசு, பாலிடிக்ஸ் இதெல்லாம் வரும்போது, இப்ப அ யூரோப்பியன் நாட்டுல ஒரு மாரி மெஷர் பண்றாங்க. இப்ப வந்து ஒரு படி சாதம்னா இந்த அளவு அப்படின்னு அவங்க மெஷர் பண்றாங்க. ஈஜிப்ட்னா இப்படி மெஷர் பண்றாங்க. ஜப்பான்ல வேற மாரி மெஷர் பண்றாங்க. இது வந்து என்னன்னா, வியாபாரம் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னோட அளவு உன்னோட அளவுக்கு இல்ல. வேற மாரி இருக்கு. அப்படின்ற ஒரு டாபிக்ஸ்லாம் வந்தது. ஸோ இத வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். இத எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம இருக்கோம்ல, இதெல்லாம் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரைட்டிங் எமர்ஜ் ஆனது எந்த ரெவல்யூஷன்லனா, இந்த அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன்ல. எப்படி? அப்படின்றத பார்ப்போம். இப்ப என்னன்னா,
பீஸ் தேன் இருக்குல்ல, தேன் தேன் வந்து அதில் வந்து 3 கேட்டகரியாக இருக்குது. அதாவது தேன் ராணி, தேன் குவீன்னு சொல்லுவாங்க. ஹனி பீ வந்து அந்த குவீன் வந்து அதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஹனியை. ஓகேவா, அது ஹார்வெஸ்டர்ஸும் சொல்லலாம். நர்சஸ்ன்னு இருக்குது, க்ளீனர்ஸ்ன்னு இருக்குது. நர்சஸ் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. க்ளீனர்ஸ்ன்றது ஃபைனலாக அந்த ப்ராசஸை வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணிக்கிறது க்ளீனர்ஸ். இந்த 3 கேட்டகரி. ஓகேவா, அவங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கிற விஷயமே எப்படின்னா, குவீன்னா ப்ரொடியூஸ் மட்டும்தான், உற்பத்தி மட்டும் தான் பண்ணணும். ஹார்வெஸ்டர்னா மெயின்டைன் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்க விதமே அப்படி தான். அதனால் குவீன் வந்து சண்டை போடாது, நான் தயாரிக்கிறது எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு அது சண்டை போடாது. அதே மாதிரி ஹார்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்றும் ஸ்ட்ரைக்குக்கு போக மாட்டாங்க, நாங்கள் எனக்கு கிடைக்கலன்னா நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்னு. ஸோ அதனால் எந்த விதமான சோஷியல் லாயர்ஸ் அங்கெல்லாம் தேவையில்லை. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது நேச்சுரலாகவே சுமூகமாகவே நடந்துடும். ஆனால் நம்ம மனிதர்கள் வி ஆர் சேப்பியன்ஸ், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து பாதி வாழ்கிறது இமேஜினேஷனில் தான் வாழ்கிறோம். ஒரு வேளை அதுவாக இருக்குமோ, ஒரு வேளை இதாக இருக்குமோ, ஒரு வேளை அப்படியா இருக்குமோ அப்படின்னு இமேஜினேஷனில் வாழ்கிறதுனால நம்ம நிறையா சண்டை போடுவோங்க. சண்டை போடுறதுனாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு பியூரோக்ரசி தேவைப்பட்டுச்சு. ஓகே, இந்த பிரச்சனை வந்து தான் இதை இப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த பிரச்சனைன்னா இதுக்கு இப்படி தீர்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் வந்தது. இப்போ அது எப்படி ஆச்சுன்னா, இப்போ அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் டைமில் என்ன ஆகுது, நிறைய பேர் கிடைச்ச லேண்டெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் சில பேர் வந்து நிறைய உற்பத்தி பண்ணாங்க, சரியா? சில பேரால் ரொம்ப உற்பத்தி பண்ண முடியல. அப்படி தான் அந்த கிளாஸ் சிஸ்டம் வந்து வந்தது. அதாவது அந்த காலத்து அரசர்கள் அதாவது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி மேன்லியாக, அதாவது எல்லா சிஸ்டத்துலேயும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க வந்து சுப்பீரியர் அரசர்களானாங்க. ஓகேவா, காமனாக ஓகே வேலைக்கு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இல்லை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது காமனஸ் ஆகிறாங்க. இல்லை வேலைக்கு மட்டும் போகிறவங்களாம் நான் வேலை மட்டும் பார்த்துக்கிறேன் உங்கள் வழியில், எனக்கு சவுறு மட்டும் கொடுங்க அப்படின்றது ஸ்லேவ்ஸ். அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அப்படி தான் டிவைட் ஆச்சு. இதை நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா உங்களுக்கு வரும் பின்னாடி இதை தூக்கிட்டு வரும். ஸோ இப்படி தான் அந்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனில் வந்து வந்தது. நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு விதமான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண அந்த அளவுக்கு தான் அது ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ தான் நம்ம வந்து எவால்வ் ஆகி வரும்போது, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்ம இருக்க காலகட்டத்தில் நம்ம அப்பா அம்மா வந்து பெருசாக டெலிஃபோன்ஸ் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நம்மளை அவங்க வளர்க்கும் போதும் சரி, நம்ம அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் சரி, we are not adapted to such kind of thing. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க பை பர்த்டே வந்து அவங்களுக்கு தெரியுது, ஃபோன் பார்த்தா சாப்பாடு இறங்கும். அந்த மாதிரி திங்ஸ்லாம் எப்படின்னா, நம்மளும் ஃபோன் பார்க்குறோம்ல, ஸோ நம்ம என்ன நம்ம இது டியூன் பண்ணுறோமோ அதுதான் அதோட ஹியூமன் பிரெயின்லையும் அது டியூன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் ஹண்டிங் கேதரிங் டைமில் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். மெயினாக அவங்க என்ன ஸ்டோர் பண்ணாங்கன்னா, எந்த விதமான செடி வந்து நம்மளுக்கு சாப்பிட்லாம், எந்த விதமான செடி சாப்பிடக்கூடாது, எது ஆபத்தானது, எந்த மிருகங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த மிருகங்களை எப்படி அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மஷ்ரூம் இருக்குல்ல, காளான் வந்து ஒரு எல்லோ கலரில் இருந்து ஆட்டம், அதாவது இலையுதிர் காலத்தில் வந்து ஒரு விதமான மரத்துக்கு எல்ம் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீ கடியில் வளருதுன்னா அது ரொம்ப பாய்சனஸ், உடம்புக்கு சாப்பிட்டா செத்து போயிடுவோம். இதுவே வந்து அதே மாதிரி இருக்கிற ஒரு காளான் வந்து வின்டர் டைமில் ஓக் ட்ரீக்கு அடியில் வந்து வளர்ந்துச்சுன்னா அது நம்ம வயிற்று பிரச்சனைகளை ஆற்றும் அப்படின்ற மெடிசினல் ரெமெடியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஸோ எந்த இலையோ காயோ பழமோ என்ன ஷேப்பில் இருக்குது, அதோட பிஹேவியர் என்ன அப்படின்றத நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும்ல. ஏன்னா ஒரு இடத்துல தான் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல நின்னதில்லை. ஸோ எல்லாமே அந்த மாதிரி விஷயங்களை தான் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மாதிரி ஜுவாலஜிக்கலா, பாட்டனிக்கலா, டொப்போகிராஃபிக்கல், இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், இது வந்து ஒரு ட்ரையான ஏரியா, இது ஒரு வெட் லேண்ட், இது ஒரு ஹியூமிட் லேண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தவிர்த்து அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் டைமில் என்ன ஆச்சுன்னா, நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் என்ன, இந்த கிளாஸ் நீ இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்க அப்படின்றத அவங்களால ஓரளவுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து செடியை சம்மந்தப்பட்டது, இது வந்து ஒரு விதமான மேத்தமேட்டிக்கல் டேட்டா வருது, ஸோ நம்பர்ஸாக வருது. என்ன பண்ணலாம், நிறைய சேவ் பண்ணுற மாதிரி இருக்கே, நம்மளோட மைண்ட் வந்து மெமரி ஓவர்லோட் ஆகுதே, இதுக்கு மேலே நம்மளால் தாங்க வைக்க முடியல பிரெயினில் அப்படின்றதுக்காக நம்மளோட சிவிலைசேஷன்ஸில் ஏர்லி சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா மெசப்போட்டோமியா அப்படின்னு ஒரு சிவிலைசேஷன் இருக்குது.
அதில் சதர்ன் சைடில் வந்து சுமேரியன்ஸ் அப்படின்னு சுமேரியர்கள் இருந்தாங்க. அவங்க தான் வந்து ரைட்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. எதனால் கண்டுபிடிச்சாங்க? இவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க இவங்களுக்கு. இப்போ நம்ம இந்த இப்போ ஊருக்காக தானே உற்பத்தி பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊதியம் தரணும் அப்படின்ற சிஸ்டம் அப்பயே வந்தது. ஸோ இவங்க வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்க இவ்வளோ டேக்ஸ் கட்டினா போதும், இந்த லேண்ட் வந்து இவங்களோடது, இவங்க வந்து இவ்வளோ கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி சயின்ஸ்லாம் சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ரைட்டிங். அது எப்படி அப்போனா பார்ஷியல் ஸ்கிரிப்ட். பார்ஷியல் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா முழு எழுத்துக்களாக இல்லாமல் சிலது சிம்பிள்ஸாக இருக்கும், ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸுக்குன்னு, அதாவது 6ஆக சொல்கிறது 10ஸாக இருக்கும், 100, 1000, 6000 இல்லாட்டி 3000 அந்த மாதிரி இருக்குது. உங்கள் ஒரு நம்பர் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சுருந்தாங்க. அது கூட வந்து பக்கத்தில் வந்து ஒரு இலை மாதிரி வரைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து கோதுமை செடி. ஸோ இவங்க வந்து இவ்வளோ கோதுமை செடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் அப்படின்றது லைக் சிம்பிள்ஸ் அண்ட் அந்த டயக்ராம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் அவங்களாம் வரைஞ்சி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இது எதுலனா பேப்பர்லாம் இப்போ இல்லைல்ல, எதில் எழுதுனாங்க, களிமண் தட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த சிம்பிளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது இன்கிரிப்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருந்தது. ஸோ மெயினாக வந்து யார்கிட்ட எவ்வளோ டேக்ஸ் வாங்கணும், யார்கிட்ட எவ்வளோ கடன் இன்னும் கலெக்ட் பண்ணணும், யாருக்கு எந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக சுமேரியர்கள் அப்போவே பார்ஷியல் ஸ்கிரிப்டை இதனால், ஏன்னா எவ்வளோ தான் மண்டையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம மண்டை ஏதாவது ஒரு குழப்பிருச்சுன்னா நாளைக்கு சண்டை வந்துடும், நான் தானே இது பண்ணேன், எனக்கு தானே இந்த ஓனர்ஷிப் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க, நான் இதுக்கு போய் டேக்ஸ் கட்டிட்டேனே, நீங்கள் திருப்பி வந்து கேட்குறீங்களே அப்படின்ற பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கிளே பாட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னமும் ஆர்கியாலஜி சில இடத்துல போய் பார்த்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தடயங்கள் கிடைக்கிது, அதை சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இது பார்ஷியல் ஸ்கிரிப்ட். பார்ஷியல் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இதை சேர்த்து பார்ஷியல் ஸ்கிரிப்ட் வந்தது. இப்போ வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நடுவில் என்னென்னா ஆண்டியன் ஸ்கிரிப்ட். அப்படின்னா நூல் இருக்குல்ல, நூலில் வந்து நாட் போடுவாங்க, கலர் கலராக ஒரு விதமான ஸ்டைலில் வந்து கேப் விட்டு நாட் போடுற மாதிரி அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம் தெரியுமா, டாட்ஸாக தான் இருக்கும், பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுது, சீக்ரெட் கோட் மாதிரி. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த ஆண்டியன் ஸ்கிரிப்ட் இருந்திருக்கு. இதுதான் வந்து நிறையா இந்த ஸ்பானிஷ் சைடு, சென்ட்ரல் அமெரிக்கன் சைடு அந்த காலத்துலலாம் நிறைய இடத்துல இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த நூலாக இருக்கும், அதில் எத்தனை நாட்ஸு, என்ன மாதிரி நாட்ஸு, அது என்ன கலரில் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த அந்த கலர்ஃபுல் கார்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுக்கு பேரே வந்து குயிப்பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து எவால்வ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பார்ஷியல் ஸ்கிரிப்டில் வரும், முழு ஸ்கிரிப்ட் இல்லை. இப்போ நம்பர்ஸ் இதை மட்டும் வச்சு எப்படி ஓட்டுறது காலத்தை. இப்போ எனக்கு அந்த காலத்தில் போர்டம்னு இருக்கும், போர் அடிச்சிருக்கும், ஒரு காலத்துக்கு மேலே என்ன சொல்கிறது, ஏதாவது எழுதலாமா, யாருக்காச்சும் லெட்டர் எழுதலாமா, இல்லை பொயட்ரி கவிதைகள் வாசிக்கலாமா, இல்லை இந்த மாதிரி இது நடந்தது இன்றைக்கி இப்படி பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், இந்த ஹிஸ்ட்ரியை பற்றியே சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்றதுக்காக இவென்ச்சுவலி பொறுமையாக எவால்வ் ஆனது தான் அந்த ரைட்டிங்கோட எழுத்துக்கள். அதிலிருந்து எப்படி எவால்வ் ஆனதுக்கு இதுதான் ஒரு ரீசன். யாருக்காவது ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும், இப்போ அரசர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது விடுறாங்களோ, இதை பற்றி கன்வே பண்ணணுமோ, இல்லை கவிதைகள் சொல்லணுமோ யாருக்காவது, அந்த மாதிரி தான் நம்ம லாட்டின் ஸ்கிரிப்ட், இஜிப்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் வந்தது. தமிழ், சங்ககாலத்து தமிழ், ஒரு பழையங்காலத்து புறநானூறுலாம் படிச்சிருங்க, அதான் சங்ககால இலக்கியமும் கூட. அதில் வந்து எப்படி எழுத்துக்கள் ஃபார்ம் ஆனது, என்ன மாதிரி அர்த்தங்கள் உள்ளது அப்படின்றது புறநானூறில் இருக்குது. அதே மாதிரி சைனா இந்த மாதிரி நாட்டில் அந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டே வந்தது. ஸோ இப்படி வந்தது தான் இண்டிவிஜுவல் லாங்குவேஜஸ், அது அப்படி தான் எவால்வ் ஆச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனில் மனுஷன் எப்படி யோசிச்சிருக்கான்றது கொஞ்சம் அப்படியே மொமெண்ட் பாஸ் பண்ணி பாருங்களேன்.
ஓகே. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சோறு வேணும். சோறு வேணும்னுக்காக நம்ம உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருச்சு, நெறைய உற்பத்தி பண்ற மாரி வந்துச்சு. ஒரு ஊருக்கே சோறு போடணும்னா, ஒருத்தர் 2 பேரால மட்டும் முடியாது. நெறைய பேர் இதுல இறங்கி வேல பார்த்தா தான் எல்லாருக்குமே சோறு போட முடியும். அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்ப அது வந்து பியூரோக்ராட்டிக் சிஸ்டமா எப்படி மாறுச்சு? ஓகே. இவங்களுக்கு இவ்வளோ லேண்ட் குடுக்கலாம். இவங்களுக்கு இவ்வளோ லேண்ட் குடுக்கலாம். எப்படி அந்த லெவல்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளோட முன்னோர்கள் அவங்களுக்கு அறியாமலேயே ஒரு குரங்குலேருந்து வந்த மனுஷன் எப்படி இதெல்லாம் யோசிச்சு, எப்படி அந்த ரைட்டிங் வந்தது அப்படி. இப்பலாம் பென் எடுத்து யோசிச்சு நம்ம எழுதுனனாலே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்டிங் ஃபீல் போயிட்டோம். டெக்ஸ்டிங்லேருந்து இப்ப அடுத்து என்ன எவால்வ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுவரைக்கும் நம்ம ஜெனரேஷன்லாம் இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் இருக்கோமா? இல்ல இன்னும் 2, 3 ஜெனரேஷன் கழிச்சு இந்த டெக்ஸ்டிங் மாறுதான்றது தெரியல. பட் இட்ஸ் அ குட் வே ஆஃப் எவல்யூஷன்ல. அத தான் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அத பத்தி இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் உங்கள்ட்ட அப்படின்னு நெனச்சதுனால, இன்னைக்கு இந்த ரயில் பெட்டி தாட் பத்தி பார்த்தாச்சு. என்ன மக்களே! எப்படி இருந்தது இந்த ரயில் பெட்டி தாட்? உங்களோட ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ மீ. ஏன்னா, இன்னைக்கு நம்மளோட 50த் எபிசோட்ல இருக்கோம். ஹால்ஃப் செஞ்சுரி அடிச்சாச்சு இன்னைக்கு. ஸோ மெனி மோர் எபிசோட்ஸ் டு கம். அதுக்காக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பா வேணும். அண்ட் இன்னும் நெறைய சப்போர்ட் வேணும். ஏன்னா ஹால்ஃப் அ செஞ்சுரி வந்தாச்சு. ஸோ இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் ரீச் போயிட்டுருக்கு. இன்னும் நெறைய போறதுக்கு உங்களோட அன்பான லைக்ஸ், ஷேர்ஸ், சப்ஸ்கிரைப்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. அண்ட் நெறைய அன்பு தேவைப்படுது. ஏன்னா, கொஞ்சம் உங்களோட டைம் அண்ட் லவ் இருந்து, ஓகே இது நல்லா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இத நம்ம ஒரு கேஷுவலா கார்ல போகும்போது, வாக்கிங் போகும்போது, இல்ல வேலை பார்க்கும்போது, கொஞ்சம் நல்லா கேட்கறதுக்கு அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு அப்படின்னு ஒரு சின்ன உங்களுக்கு தாட் வந்தா கூட நீங்க அந்த ஃபார்வர்ட் பட்டன பிரஸ் பண்றீங்க தெரியுமா? தட் மீன்ஸ் அ லாட் டூ மீ. மறக்காம அத பண்ணிருங்க. ஓகேவா மக்களே? 51வது எபிசோடுக்கு இன்னும் நெறைய ஃபாலோவர்ஸ் வந்தா ஐல் பி வெரி ஹேப்பி. நம்மளோட ரயில் பெட்டி தாட்ஸும் வில் பி வெரி ஹேப்பி. ஸோ தேங்க்யூ மக்களே. உங்களை 51வது எபிசோட் விரைவில் சந்திக்கிறேன். டாட்டா.